அனைவருக்கும் வணக்கம். வீக்லி லெவல்ஸ் பார்க்கலாம். இந்த வாரத்திற்கான லெவல்ஸ் இது. ஆல்ரெடி மந்த்லி லெவல்ஸ் வந்து ஏற்கனவே நேற்று வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து வீக்லி லெவல். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது இது வந்து ஆப்ஷன் பையிங் கிடையாது. இது வந்து எட்ஜிங்கோட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு ஒரு ஒரு ஸ்விங் ட்ரேட் மாதிரியோ அந்த மாதிரி பயன்படுத்துறது தான் இதை பயன்படும். இதனுடைய மினிமம் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ். மினிமம் 100 பாயிண்ட்ஸ் டார்கெட்டு. அப்போது நம்ம வந்து இதை வந்து டே கேண்டில் பைஸ் ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுனால இங்கே பை எட் 23,802 அப்படின்னா ஸ்டாப் லாஸ் 692. அப்போ இங்கேருந்து வரும்பொழுது 110 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் இருக்குது. கரெக்டுங்களா? நம்ம இங்கே பை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜோனில் எங்கே வேணால் பை பண்ணலாம். இதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? அப்போது அவ்வளோ பாயிண்ட் 110 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருவோம். நம்ம மினிமம் டார்கெட்டு 100 பாயிண்ட் தான். மினிமம் டார்கெட் நான் சொல்கிறது. மேக்ஸிமம் அது இங்கேருந்து திரும்பிச்சுன்னா ரிவர்ஸ் ஆகி போகும். ஆனால் இயர்லி லெவல் தான் பவர்ஃபுல்லானவர். அதுக்கு அடுத்தபடியாக மந்த்லி லெவல் தான் வெரி பவர்ஃபுல்லானவர். அதுக்கு அடுத்தபடியாக தான் வீக்லி லெவல் பவர்ஃபுல்லானவர். அதுக்கப்புறமா தான் இன்ட்ராடே லெவல் பவர்ஃபுல்லானவர். அப்போது மந்த்லியில் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ வீக்லி வேல்யூ. அப்போ இதுக்குள்ளே எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இங்கே வரும்பொழுது எங்கே பை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ப்ரைஸு இதுக்கான ரூல் இது எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படி. அப்போது இங்கே வந்து 110 பாயிண்ட் நம்மளால ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. இங்கே 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. அப்போது ஒரு செல்லோ பையோ எங்கே வந்து ட்ரிகர் ஆகுறதோ அப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம். அப்போ இதை எப்படி எடுக்கணும்? எட்ஜிங்கோட ஃபியூச்சரில் பை பண்ணணும். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் எட்ஜிங் சைக்க ஒரு ப்ரீமியம் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் டார்கெட்டே மினிமம் 100 பாயிண்ட்ஸ்னா அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரீமியம் எவ்வளோ இருக்கணும், அது எந்த சைக்குள்ளே சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி போக்குங்க. அப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னாக்கல அப்போ உங்களுக்கு போகும்போது மினிமம் 100 பாயிண்ட் இது ஏறும் பொழுது உங்கள் ஆப்ஷனில் ப்ரீமியம் கரையும். ஏன்னா நீங்கள் ஆப்போசிட்டாக தான் எடுத்திருப்பீங்க ஆப்ஷனில் பை. அப்போது இங்கே ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு 100 பாயிண்ட் ப்ராஃபிட்டை கொடுத்துருவோம். ஆப்போசிட்டில் போகிறது நீங்கள் எடுத்தது ஒரு 70% மைனஸ் ஆகிருக்கும். அதுலேயும் ஒரு 30% ப்ராஃபிட் கிடைக்கும். ஆக மொத்தம் நீங்கள் 70 பாயிண்ட் லாபத்தில் வந்து விடுவீர்கள். இது 100 பாயிண்ட் நடந்தாங்க. நமக்கு தான் டைரக்ஷன் ட்ரேடு கிடைச்சதுன்னா அப்படியே அந்த டைரக்ஷன் மந்த்லி ட்ரேட் கூட வீக்லி ட்ரேடு மேட்ச் ஆயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு பறந்துக்கிட்டே. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, வீக்லியும் பார்த்துட்டு இருக்கீங்க. வீக்லியில் வந்து ஒரு வாரம் ராங்காக கூட போகலாம். ஆனால் மந்த்லியில் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அந்த ட்ரிகர் கரெக்டாக சரியான பகுதியில் போய் நமக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். நான் சொல்கிறது தான் மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இது வரைக்கும் அது எவ்வளோ போகுன்றது உங்களுக்கு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஒரு இடத்துல திரும்பிச்சுன்னா அதை ட்ரெண்டை டிசைட் பண்ணி போகுது. கரெக்டுங்களா? அதுக்கேற்றார் போல உங்களுடைய வர்த்தகத்தை பண்ணுங்க. ஓகேங்களா? நிஃப்டி 23,802 வந்தால் பை, ஸ்டாப் லாஸ் 622. டே கேண்டில் க்ளோசிங் பேஸ். டே கேண்டில் க்ளோஸ் வைக்காதவங்க 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா கூட வெளியே போயிடலாம். அது உங்களுடைய சாய்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்தால் என்னுடைய ரூல் டே கேண்டில் நீங்கள் 15 மினிட்ஸ் வச்சாலும் வெளியே போய்ட்டு அடுத்த இது வந்தால் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? செல் அட் 23,302, ஸ்டாப் லாஸ் 23,398. டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட். ஓகேங்களா? நான் வச்சிருக்கிறது டே கேண்டில். நீங்கள் 15 மினிட்ஸை கன்சல்ட் பண்ணி கூட எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் எகைன் மறுபடியும் வந்தால் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. ஓகேங்களா? இது நிஃப்டிக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் ஜூலை 14 ஸ்டார்ட் ஆகும். அதில் ஆப்ஷன் இண்டெக்ஸ், ஆப்ஷன் வந்து இண்டெக்ஸ் பேஸ்ட் மட்டும் தான் கிளாஸ் இருக்கும். இப்போ நான் இந்த லெவல் மந்த்லி லெவல் வீக்லி லெவல் இதெல்லாம் கிடையாது. ஆப்ஷனுங்கிறது டோட்டலி வேற, இது டோட்டலி வேற. பொசிஷன் கிளாஸ்ங்கிறது டாப்பிக்கே வேற. ஏன்னா அந்த பொசிஷன் கிளாஸ் இப்போ எடுக்கிறது டோட்டலி ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் கிளாஸ்னால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் எடுக்கிறேன். ஓகேங்களா? அதனால இந்த இதையும் கொண்டு வந்து அது கூட மேட்ச் பண்ணிக்காது, இதுவும் இருக்கும் அப்படின்றதெல்லாம். ஓகேங்களா? அடுத்தது பேங்க் நிஃப்டி. இந்த வீக்கான லெவல்ஸ். ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி இந்த வீக்கில் நேற்று செல் எடுத்துகிட்டு திரும்பிட்டாப்ல. ஓகேங்களா? சாரி ஒரு நிமிஷம். எஸ், செல் எடுத்துகிட்டு திரும்பி இருக்காப்புல. ஏன்னா நம்மளுடைய செல் அட் இந்த வீக்கான லெவல்ஸ் இதுதான் 53,078. அங்கே நியர் நம்ம சொல்கிறது நிஃப்டிலையோ இதுலையோ அங்கே நியராக வரும்போதே கூட செல் ட்ரிகர் ஆகலாம். நியர் செல் அட், நியர் பை அட் அங்கே வந்தாலும் திரும்பலாம். பேங்க் நிஃப்டிக்கு 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இங்கே 53,078 அப்படி இருக்குன்னா அது கூட ப்ளஸ் பண்ணிக்கோங்க 150 புள்ளிகள். அந்த இதுக்கு மேலே டே கேண்டில் க்ளோஸ் வச்சு எக்ஸிட் ஆகும். இல்லை 15 மினிட்ஸ் வச்சாலும் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு அனதர் மறுபடியும் கீழே வந்தாலும் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே பை அட் 51,972. ஓகேங்களா? இது இந்த வார எக்ஸ்பைரி வரைக்கும் மட்டுமே. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அந்த எக்ஸ்பைரி வரைக்குமே. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வீக்கான லெவல்ஸ் நமக்கு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணும். மந்த்லி லெவல் தான் பெரிய ஆள், இது இயர்லி லெவல் தான் பெரிய ஆள், அடுத்தது மந்த்லி லெவல், அடுத்தது வீக்லி லெவல், அடுத்தது தான் இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா? தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. யாரும் சொல்றதையும் நம்ம உங்களுக்கு உங்கள் மேக்ஸ் கூட உங்களுடைய இது கூட கணக்கு கூடவோ இல்லை நீங்கள் பேட்டர்ன் எது யூஸ் பண்ணலாம் அது கூட இது மேட்சஸ்னா அப்போ பயன்படுத்திக்கோங்க. இல்லையா இதை தவிர்த்துடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.